நம்முடைய திருத்தந்தை எழுதிய திருமடல் மேக்னிஃபிகா ஹியூமனிட்டாஸ் என்பதனுடைய முதலாவது அத்தியாயத்தினுடைய முதலாவது பகுதி நாங்கள் சிந்தித்திருக்கிறோம். இப்பொழுது இந்த அத்தியாயத்தினுடைய இரண்டாவது பகுதிக்குள்ளே நாங்கள் கடந்து செல்கிறோம். அதாவது முதலாவது அத்தியாயத்தினுடைய முதலாவது பகுதியில் நாங்கள் சிந்தித்தோம் எவ்வாறு இந்த சமூக போதனை, இந்த சமூக கொள்கை திரட்டு வளர்ச்சி அடைந்து வந்தது. ஒரு காலப்பகுதியிலே அது உருவாக்கப்பட்டு அது அப்படியே நடைமுறையாக இருக்கிற ஒன்று அல்ல. ஒவ்வொரு காலத்தினுடைய அந்த பிரச்சனைகளுக்கு நற்செய்தியின் ஒளியில் திருச்சபை கொடுத்த அந்த பதில்தான் சமூக கொள்கை திரட்டு என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அதை இந்த அணுகுமுறையை விளங்கப்படுத்திய நம்முடைய திருத்தந்தை இப்பொழுது அடுத்த பகுதியில் 25 தொடக்கம் 45 வரை 11ஆம் லியோ தொடக்கம் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் வரை இந்த சமூக போதனையுடைய வளர்ச்சி எவ்வாறு இருக்கிறது என்பதை மிக அழகான முறையிலே அவர் விளங்கப்படுத்துகிறார். அதாவது ஒரு நீண்ட கால பகுதியை, அதாவது 1891ஆம் ஆண்டிலிருந்து இன்றை வரை, அதாவது திருத்தந்தை பிரான்சிஸ் வரை எவ்வாறு இந்த சமூக கொள்ளை திரட்டு வளர்ந்திருக்கிறது என்பதை பற்றிய ஒரு வரலாற்றினுடைய ஆவணமாக இரண்டாவது பகுதியை அவர் எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். இந்த இரண்டாவது பகுதியை நாங்கள் படித்தோமாக இருந்தால் இந்த திருச்சபையிலே திருத்தந்தையர் எவ்வாறு ஒவ்வொரு காலத்தினுடைய பிரச்சனைகளை பார்த்து அவர் கொடுத்த பதில் எவ்வாறு இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் சிந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. எவ்வாறு அவர்கள் இந்த காலத்தினுடைய அந்த அழுகுரல்களுக்கு செவி கொடுத்து, அந்த காலத்தினுடைய அந்த குரல்களுக்கு செவி கொடுத்து, காலத்தின் அறிகுறிகளை எல்லாம் அவர்கள் பார்த்து நற்செய்தியின் ஒளியில் எவ்வாறு பதிலளித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற பொழுது எவ்வாறு திருச்சபை ஒரு உயிரூட்டம் உள்ள திருச்சபையாக இருக்கிறது என்பது எங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. ஆகவே இன்றைய இந்த பகுதியில் திருச்சபையின் சமூக போதனை ஒரு நாளில் உருவானது அல்ல. ஒவ்வொரு காலத்தின் புதிய சமூக பிரச்சனைகள் எழுந்த பொழுது திருத்தந்தையரும் 2ஆம் வத்திக்கான் பொதுச்சங்கமும் நற்செய்தியின் ஒளியில் மனித மாண்பு, தொழில், நீதி, அமைதி, வளர்ச்சி, சுற்றுச்சூழல், சகோதரத்துவம் என்கின்ற இந்த விடயங்களை காலாதி காலமாக அவர்கள் விளக்கியிருக்கிறார்கள். ஆகவே 1891ஆம் ஆண்டு எவ்வாறு இந்த ரேரும் நோவாரம் என்கின்ற முதலாவது இந்த சமூக கொள்கை ஆவணம் உருவாகியது. அதுதான் முதலாவது ஆவணம். இந்த 13ஆம் லியோ என்கின்றவர் இந்த சமூக கொள்கை போதனையினுடைய திருத்தந்தை என்று அழைக்கப்படுகிறார். There is a ground breaking document in the social doctrine of the church. ஆகவே எண்கள் 28 தொடக்கம் 32 இந்த 13ஆம் லியோ திருத்தந்தையினுடைய திருமடல் ரேரும் நோவாரும் சமூக போதனையின் முக்கியமான தொடக்கமாக கருதப்படுகிறது என்று இந்த பகுதியில் சொல்லப்படுகிறது. அந்த காலத்தில் இருந்த பிரச்சனை என்ன, அந்த காலத்தினுடைய அறிகுறிகள் என்ன? அந்த காலத்திலே தொழில்மயமாக்கல் வேகமாக வளர்ந்தது. தொழிலாளர்கள் சுரண்டப்பட்டார்கள். முதலாளித்துவம், தொழிலாளர் பிரச்சனை, கூலி, சொத்து, தொழிற்சங்க உரிமை போன்ற பல பிரச்சனைகள் எழுந்தார்கள். தொழிலாளர்கள் அந்த காலத்திலே அமுக்கப்பட்டார்கள். ஆகவே இந்த காலத்திலே அந்த தொழிலாளர்களுடைய அந்த அழுகுரலை நம்முடைய திருத்தந்தை 13ஆம் லியோ கேட்டார். அப்பொழுது அவர் அந்த சமூக பிரச்சனைக்குள்ளே போக முற்பட்ட பொழுது பலர் சொன்னார்கள், திருச்சபை சமூக பிரச்சனைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, அது திருச்சபையுடைய பணி இல்லை என்று சொன்ன பொழுதும் கூட அவர் சமூகத்துக்குள்ளே சென்று முதலாவது இந்த புரட்சிகரமான திருமடலாகிய ரேரும் நோவாரும் என்கின்ற அந்த திருமடலை அதிலே வரைந்து அதை சொன்ன மையக்கருத்து என்னவென்றால், மனிதன் லாபத்தை விட உயர்ந்தவன். தொழிலாளி ஒரு கருவி அல்ல, அவன் கடவுளுடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டவன். இன்றைய காலகட்டத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது இன்றும் கூட குறைந்த ஊதியம், வேலை பாதுகாப்பில்லை, குடிபெயர்ந்த தொழிலாளர்கள், தற்கால வேலை, தானியமயமாக்கல், ஏஐ மூலம் தற்காலத்திலே வேலை இழப்புக்கள், இவை அனைத்திற்கும் ரேரும் நோவாரம் இன்றும் பதிலளித்து கொண்டிருக்கிறது. ஆகவே முதலாவது புரட்சிகரமான திருச்சபையினுடைய திருமடல், புரட்சிகரமான சமூக போதனை எதுவென்றால் 13ஆம் லியோ அவர்கள் எழுதிய ரேரும் நோவாரம். அதைத் தொடர்ந்து பல நூற்றாண்டுகளில் அவருடைய நினைவாக பல திருமடல்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கின்றன. இரண்டாவதாக
எண் 33 குவாட்ரஜிசிமோ அன்னோ, இந்த ரேரும் நோவாரம் அங்கு பிரசுரிக்கப்பட்டு 40 ஆண்டுகளுக்கு பிற்பாடு 11ஆம் பத்திநாதர் குவாட்ரஜெசிமோ அன்னோ என்கின்ற ஒரு அழகான சமூக போதனை நிறைந்த திருமடலை வரையினார். அதிலே அவர் சொல்லுகிற விடயம் என்னவென்றால், பொருளாதார அதிகாரம் சிலருடைய கைகளில் குவிவதை அவர் விமர்சித்தார். அநீதி என்பது சிலருடைய தரைப்பட்ட தவறுகள் அல்ல, சில சமயம் அமைப்புகளே அநீதியை உருவாக்குகின்றன. ஸ்ட்ரக்சரல் சின்ஸ் என்கின்ற ஒரு சிந்தனையை, அமைப்பு ரீதியான பாவங்கள் என்கின்ற ஒரு சிந்தனையை அவர் முன்வைத்தார். இன்னும் சிறப்பாக அவர் வைத்த ஒரு விடயம் என்னவென்றால், பிரின்சிபல் ஆஃப் சப்சிடியாரிட்டி, துணைநிலை தத்துவம். அது ஒரு மிக முக்கியமான தத்துவமாக அவர் முன்வைத்தார். அதாவது கீழ்மட்டத்தில் செய்யக்கூடியதை மேல்மட்ட அதிகாரம் பறித்து கொள்ளக்கூடாது, குடும்பம் செய்யக்கூடியதை அரசு கைப்பற்றக்கூடாது, உள்ளூர் சங்கங்கள் செய்ய வேண்டியதை மத்திய அதிகாரம் ஒடுக்கக்கூடாது. இதனுடைய நடைமுறை அர்த்தம் என்னவென்றால், குடும்பம் வலுப்படுத்தப்பட வேண்டும், உள்ளூர் சமூகங்கள் வலுப்படுத்தப்பட வேண்டும், சங்கங்கள், தொழிற்சங்கங்கள், குடியியல் அமைப்புகள் வலுப்படுத்த வேண்டும், அதிகாரம் மிக மையப்படுத்தப்படக்கூடாது. அந்த அதிகாரம் ஒரு மையத்திலே குவிகிற பொழுது சிறுபான்மையர்கள், அங்கே சங்கங்கள், அந்த வலுவற்றவர்கள் அவர்கள் நசுக்கப்படுகிறார்கள். ஆகவே இவர்கள் வலுவூட்டப்பட வேண்டும். அதுதான் பிரின்சிபல் ஆஃப் சப்சிடியாரிட்டி என்று மிக அழகாக இந்த திருமடலில் அவர் நமக்கு சொல்லுகிறார். அதனைத் தொடர்ந்து 32வது இலக்கத்தில் 12ஆம் பத்திநாதருடைய அந்த போதனை, அவர் அதிகமான இந்த வாலுனி ஊடாக பல சமூக போதனைகளை எங்களுக்கு தந்திருக்கிறார். ஏனென்றால் அவருடைய காலகட்டம் 2ஆம் உலகப் போரின் துயரத்தின் நடுவில் இந்த திருத்தந்தை சட்டத்தின் முக்கியத்துவம், மனித மாண்பு, அமைதி, சர்வதேச ஒழுங்கு, ஜனநாயகம் என்பவற்றை அவர் அந்த நாட்களிலே அவர் வலியுறுத்தினார். 2ஆம் உலகப் போருடைய அவலங்கள் மத்தியில் இந்த திருத்தந்தை அந்த அவலங்கள் தந்த அழுகுகள் மத்தியில் என்ன திருச்சபை இந்த அழுகுகளை எல்லாம் பார்த்து இந்த போர்கள் எல்லாம் எப்படி உருவாகிறது என்பதை அவர் தேர்ந்து தெளிந்து நற்செய்தியின் ஒளியில் தன்னுடைய போதனையை கொடுக்கிறார். அவர் சொல்லுகின்ற மிக முக்கியமான படிப்பினை என்னவென்றால், பல முடியவர்களின் நலமல்ல, நீதியான சட்டமே சமூக வாழ்வை வழிநடத்த வேண்டும். வளமையில யார்கிட்ட பலம் இருக்கிறதோ அவருடைய நலங்கள்லாம் சமூகத்திலே பாதுகாக்கப்படுகின்றன. அவர் சொல்கிறார், அதுவல்ல, நீதியான சட்டம்தான் அங்கு நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதை இந்த திருத்தந்தை வலியுறுத்துகின்றார். அதனைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக இந்த இலக்கங்கள் 33 தொடக்கம் 34 2 முக்கியமான விடயங்களை குறிப்பிடுகிறார். முதலாவது 23ஆம் ஜோவான் அவர்கள்தான் ஒரு தனிசரமிக்க ஒரு திருத்தந்தையாக அந்த 2ஆம் வத்திக்கான் சங்கத்தை அவர் உருவாக்கினார். அவர் வயது முதிர்ந்த காலத்திலே திருத்தந்தையாக அவர் தெரிவு செய்யப்பட்ட பொழுது எல்லாரும் நினைத்தார், கொஞ்ச காலம் இருந்துவிட்டு போய்விடுவார், அடுத்த திருத்தந்தை தான் பெரிய காரியங்களை செய்வார் என்று நினைத்த காலகத்திலே இந்த 23வது ஜான் அவர்கள் ஆண்டவரிலே ஆழமாக இருந்து திருச்சபையை புதுப்பிக்க வேண்டும் என்று அவர் சிந்தித்து 2ஆம் வத்திக்கான் சங்கத்தை அவர் உருவாக்கினார். ஆகவே எங்களுக்கு இந்த எக்லேசியாலஜி படிப்பித்த நம்முடைய எஸ்ஜே இம்மானுவேல் என்கின்ற அந்த குருவானவர் அடிக்கடி சொல்லுவார், இந்த திருச்சபையினுடைய ஜன்னல்களையும் கதவுகளையும் திறந்து அந்த நல்ல காற்றை உள்ளுக்குள்ளே கொண்டு வந்த ஒரு திருத்தந்தை என்றால், அந்த நல்ல காத்து வந்து இந்த திருச்சபையை புதுப்பிப்பதற்கு வழி சமுத்த ஒரு தரிசன பார்வைக்க திருத்தந்தை என்றால் 23ஆம் ஜான் அவர்கள். ஆகவே அவருடைய போதனைகளையும் இந்த வத்திக்கான் சிங்கத்தினுடைய போதனைகளையும் ஒன்றாக இந்த 33, 34 இலக்கங்களில் நாங்கள் பார்க்கிறோம். இந்த 23ஆம் ஜான் திருத்தந்தை அவர்கள் மாட்டா எட் மஜிஸ்ட்ரா, பாச்சமின் டெரிஸ் என்கின்ற 2 திருமடல்களை அவர் எழுதினார். அதாவது இந்த 2 திருமடல்களூடாக சமூக பிரச்சனைகளின் உலகளாவிய பரிமாணத்தை அவர் வலியுறுத்தினார். குறிப்பாக அவர் மனித உரிமைகளையும் கடமைகளையும் ஒன்றாக பேசினார். மிக அழகான 2 திருமடல்களை வரைந்து இந்த சமூகத்திற்கு அவர் உயிரூட்டம் கொடுத்தார். அதனைத் தொடர்ந்து அவர் தொடங்கிய அந்த 2ஆம் வத்திக்கான் சங்கம், இந்த வத்திக்கான் சங்கம் அப்படியே போய்கொண்டிருக்கிற பொழுது அது உருவாக்கிய ஒரு அழகான சமூக ஒரு கொள்கை திரட்டு என்றால் கௌடியம் எஸ்பஸ், இன்றைய உலகில் திருச்சபை என்கின்ற அந்த சமூக கொள்கை திரட்டு மிக மிக அழகானது. அதில் எதை சொல்லுகிறது என்றால்,
திருச்சபை உலகத்திலிருந்து பிரிந்த திருச்சபை அல்ல, உலகத்தின் மகிழ்ச்சியிலும் துயரத்திலும் பங்கேற்கும் திருச்சபை என்பதை இந்த கௌடியம் எஸ்பஸ் இன்றைய உலகின் திருச்சபை எங்களுக்கு சொல்கிறது. முதலாவது இலக்கமே சொல்லுகிறது, மனிதர்களுடைய துன்பங்களும் துயரங்களும் நம்பிக்கைகளும் எதுவோ அதுதான் திருச்சபையினுடைய அந்த நம்பிக்கைகளும் எல்லாம் என்று சொல்லுகிறது. அதாவது திருச்சபை மக்களுடைய கண்ணீர்களோடும் துயரங்களோடும் எதிர்பார்ப்புகளோடும் இணைந்த திருச்சபையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த கௌடியம் எஸ்பஸ் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே இந்த 33, 34 எங்களுக்கு எதை சொல்லுகிறது என்றால், திருச்சபை உலகத்திலிருந்து ஒரு பிரிந்த அமைப்பு அல்ல. அந்த திருச்சபை உலகத்தோடு உரையாடி அந்த உரையாடலை நற்செய்தியின் மனிதமயமாக்க விரும்புகிறது என்பதை இந்த திருத்தந்தை 23ஆம் ஜான் அவர் உருவாக்கிய இந்த 2ஆம் வத்திக்கான் சங்கம் ஒரு புதிய திசையிலே புதிய பாதையிலே இந்த சமூக போதனையை கொண்டு செல்கிறது. அதனைத் தொடர்ந்து 23ஆம் ஜான் அவர்களுடைய இறப்புக்கு பிற்பாடு அந்த திருச்சபையினுடைய அந்த அதிகாரத்தை வழிநடத்தலை பொறுப்படுத்தவர் 6ஆம் சின்னப்பர். அவர் ஒரு அழகான திருமடலை வளைந்தார். பொப்புலோசும் ப்ரோக்ரஸியோ அழகான ஒரு திருமடல். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், வளர்ச்சியை பற்றி குறிக்கிறார். வாட் இஸ் அ டெவலப்மெண்ட்? இன்றைக்கு டெவலப்மெண்ட் நாங்கள் பேசிக்கொண்டே போகிறோம், வளர்ச்சி என்று பேசிக்கொண்டே போகிறோம். அந்த வளர்ச்சி கூட ஒரு சுரண்டலாக மாறுகிறதை பார்க்கிறோம். ஆகவே திருத்தந்தை சொல்லுகிறார், வளர்ச்சி என்பது வெறும் பொருளாதார வளர்ச்சியாக இருக்கக்கூடாது. உண்மையான வளர்ச்சி என்பது முழு மனிதரையும் எல்லா மனிதர்களும் உயர்த்துவது. ஸ்பிரிச்சுவல், ஹியூமன் அண்ட் டெவலப்மெண்ட் எல்லாத்தையும் அதை உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சியாக இருக்க வேண்டும். அது ஒரு சில தனி நபர்களுடைய வளர்ச்சி அல்ல, முழு மனிதரையும் அவர் அந்த வளர்ச்சி உள்ளடக்க வேண்டும் என்று சொல்கிறார். அவர் சொன்ன ஒரு அருமையான வசனம், அழகான வசனம், வளர்ச்சி அமைதியின் புதிய பெயர். டெவலப்மெண்ட் இஸ் a நியூ நேம் ஃபார் பீஸ். ஒரு அழகான ஒரு சிந்தனைக்கு மெருகூட்டுகின்ற ஒரு வசனம். டெவலப்மெண்ட் இஸ் a நியூ நேம் ஃபார் பீஸ். வளர்ச்சி தான் அமைதியின் புதிய வடிவம். ஏனென்றால் வறுமை நீங்காமல் அமைதி வராது, அநீதி நீங்காமல் அமைதி வராது. சிலருக்கு செல்வமும் பலருக்கு துன்பமும் இருந்தால் சமூக அநீதி சிதையும் என்று சொல்லுகின்றார். ஆகவே இன்றைய உலகில் இது மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. பொருளாதார வளர்ச்சி இருக்கலாம், ஆனால் ஏழைகள் இன்னும் ஒதுக்கப்பட்டு கொண்டிருந்தால் அது முழு மனித வளர்ச்சி இல்லை என்று திருத்தந்தை சொல்லுகிறார். அதனைத் தொடர்ந்து வந்த திருத்தந்தை 2ஆம் ஜான் போல் அவர்கள் மிக மிக அழகான 3 திருமடல்களை வருகின்றார். ஏனென்றால் அவர் போலந்திலே மிகவும் பயங்கரமான அடிமைத்தனத்திலிருந்து வந்தவர். ஒரு பக்கம் நாசி படைகள், ஒரு பக்கம் இங்கால சோவியத் படைகளுக்குள்ளே அந்த இந்த போலந்து தேசமே நசுக்கப்பட்ட அந்த பயங்கரமான காலகட்டத்திலே இந்த மனிதர்களுடைய உரிமைகள், மனிதனுடைய மாண்பை பற்றி பேச வேண்டிய கடமை திருத்தந்தை அந்த நாட்டிலிருந்து வந்த திருத்தந்தை 2ஆம் ஜான் போல் அவர்களுக்கு வந்தது. ஆகவே அவருடைய மையம் எதுவென்றால் மனிதனுடைய மாண்பு. 2ஆம் ஜான் போல் அவர்கள் தொழிலின் மாண்பை அழகாக லபோரம் எக்ஸைசன்ஸ் என்கின்ற அந்த திருமடலூடாக அவர் வெளிப்படுத்தினார். தொழில் மனிதனுக்காக இருக்க வேண்டும், மனிதன் தொழிலுக்காக அல்ல என்று இந்த தொழிலுடைய மாட்புவத்தை அந்த திருத்தந்தை நமக்கு வெளிப்படுத்தினார். அடுத்ததாக, அதாவது தொழிலாளர் உற்பத்தி செலவு அல்ல, தொழிலாளர்கள் மனிதர்கள், தொழிலாளர்கள் மதிக்கப்பட வேண்டும், இந்த தொழில் மனிதனுடைய மாண்பை உயர்த்த வேண்டும் என்று சொன்னார். அதனைத் தொடர்ந்து சொலிசிட்டூடோரை சொசியாலிஸ் என்கின்ற 2வது இந்த சமூக திருமடலை வரைந்தார். அதிலே அவர் சொல்லுகிற விடயம் என்னவென்றால், இந்த சொலிடாரிட்டி, அதாவது ஒற்றுமையை வழங்கினார். உலகம் வடக்கு தெற்கு இடையிலான அநீதி, பொருளாதார அமைப்பு சுரண்டுகள், இன்னும் பாவத்தினுடைய அமைப்புகள் போன்ற அழகான கருத்துக்களை முன்வைப்பார். இன்றைய உலகத்திலே இந்த சொலிடாரிட்டி தேவைப்படுகிறது. எல்லா மனிதர்களும் ஒற்றுமையாக இருக்கிற அந்த தளம் நமக்கு தேவைப்படுகிறது என்று சொன்னார். 3வதாக சென்டேசிமுஸ் அன்னோஸ், அது என்றால் இந்த ரேனு நோவாரம் அங்கே தொடங்கிய அந்த 100வது ஆண்டினுடைய நினைவிலே இந்த சென்டேமுஸ் அன்னஸ் என்கின்ற ஒரு திருமடலை அவர் வரைந்து அவர் சொல்லுகிறார், ஜனநாயகத்தையும் சந்தை பொருளாதாரத்தையும் நிபந்தனையுடன் அவர் மதித்தார். சந்தை நல்லதாக இருக்கலாம், ஆனால் ஒழுக்கத்துக்கும் பொதுநலத்துக்கும் இந்த மார்க்கெட், சந்தை பணிந்திருக்க வேண்டும் என்று சொன்னார். அதனைத் தொடர்ந்து அடுத்த திருத்தந்தையாக எங்களுக்கு வந்தவர் 16ஆம் பெனடிக்ட்.
அவர் உண்மையான அன்பு மற்றும் உலகமயமாக்கல் போன்றவற்றை அவர் வலியுறுத்தினார். திருத்தந்தை பெனடிக்ட் அவர்கள் கெரிட்டாஸ் இன் வெரிட்டாட்டே என்கின்ற ஒரு அழகான சமூக திருமடலை வரைந்தார். அதிலே அவர் சொல்லுகிற முக்கியமான விடயம் என்னவென்றால், அன்பும் உண்மையும் பிரிக்க முடியாது என்று கூறினார். வளர்ச்சி உண்மையாக இருக்க வேண்டும் என்றால் அது எல்லோரையும் உள்ளடக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் சொன்ன மிக அழகான ஒரு வரி, அன்பு உண்மை இல்லாமல் உணர்ச்சியாகிவிடும், உண்மை அன்பில்லாமல் கடினமாக இருக்கும். ஆகவே பொருளாதாரம், அரசியல், சந்தை, தொழில்நுட்பம், வளர்ச்சி இவை எல்லாவற்றையும் ஒழுக்கத்திலிருந்து பிரிக்க முடியாது என்று ஒரு அழகான திருமடலூடாக அவர் வரைந்தார். அதனைத் தொடர்ந்து வந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் என்று சொன்ன உடனே ஏழைகள் என்ற நினைவு எங்களுக்கு வரும். திருத்தந்தை பிரான்சிஸ் என்றால் ஏழைகளோடு ஏழைகளாக வாழ்ந்தவர். ஆகவே 3 விடயங்களை அவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஏழைகளுடைய முக்கியத்துவம், பூமியினுடைய முக்கியத்துவம், இந்த சகோதரத்தினுடைய முக்கியத்தை விளக்க 3 திருமடல்களை வழங்கினார். அதாவது இவாஞ்சலியம் கௌடியம் என்ற அந்த இடத்திலே அவர் நற்செய்தியின் சமூக பரிமாணத்தை அவர் விளங்கப்படுத்துகிறார். அதாவது ஏழைகள், புலம்பெயர்ந்தோர், புதிய அடிமனத்தின் பலியாட்கள் இவை அனைத்தையும் கேட்கின்ற திருச்சபை இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். திருச்சபை வெறும் ஆன்மீக காரியங்களை மாத்திரம் பேசிக்கொண்டிருக்க முடியாது. திருச்சபையின் உள் பிரச்சனைகளை மாத்திரம் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. திருச்சபை நற்செய்தியின் ஒளியிலே இந்த ஏழைகள், காயப்படுகின்றவர், அழுது கொண்டிருக்கிறவருடைய குரலை கேட்கின்ற ஒரு திருச்சபையாக இருக்க வேண்டும். ஆகவே திருச்சபையினுடைய போதனை சமூக போதனையாக இருக்க வேண்டும். நற்செய்தி சமூக பரிமாணத்தை கொண்டது என்பதை இவாஞ்சலியே கௌடியம் அதிலே விளங்கப்படுத்துகிறார். அடுத்ததாக அவர் எழுதிய இன்னும் அழகான ஒரு திருமடல் லவுடாத்தோ சி. அதில் சுற்றுச்சூழல் நெருக்கடியும் சமூக நெருக்கடியையும் ஒன்றாக பார்க்கிறார். பூமியின் அலுவலர்களும் ஏழைகளின் அலுவலர்களும் பிரிக்க முடியாதவை என்று சொல்லுகிறார். இந்த சுற்றுச்சூழலை பற்றி எழுதப்பட்ட ஒரு தனி திருமடல் என்றால் இந்த லவுடாத்தோ சியாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து அவர் எழுதிய இன்னும் ஒரு அழகான திருமடல் ஃப்ரெத்தெல்லி தொத்தே. அதிலே சமூக நட்பு, உலகளாவிய சகோதரத்துவம், சந்திப்பின் பண்பாடு, மேற்பட்ட அரசியலை அதை வைக்கிறார். அதாவது மனிதன் தனியே வாழ முடியாது, நாங்கள் சகோதர சகோதரிகளாக வாழ அழைக்கப்படுகிறோம் என்பதை அவர் மிக தெளிவாக எங்களுக்கு எடுத்து எம்புகிறார். ஆகவே இந்த அதிகாரத்தினுடைய முதல் பகுதியில் இந்த சமூக அமைப்புகளுடைய அணுகுமுறை எப்படி இருந்தது, எப்படி இந்த சமூக கோட்பாடுகள் வளர்ந்தது என்பதை சிந்தித்தோம். இப்பொழுது இந்த 13ஆம் லியோயிலிருந்து திருத்தந்தை பிரான்சிஸ் வரை எப்படி அவர்கள் காலத்தினுடைய அறிகுறிகளுக்கு பதில் கொடுத்து அந்த காலத்தினுடைய பிரச்சனைகளை நற்செய்தி ஒளியில் எடுத்து பதிலளித்தார்கள் என்ற நீண்ட ஒரு பாரம்பரியத்தை மிக எளிமையாக நம்முடைய திருத்தந்தை நமக்கு வழங்குகின்றார். முடிவாக 13ஆம் லியோ திருத்தந்தையிலிருந்து நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் வரை திருச்சபையின் சமூக போதனை ஒரு மைய செய்தியை நமக்கு அறிவிக்கிறது. மனிதன் கடவுளின் சாயலிலும் உருவிலும் படைக்கப்பட்டவன். ஆகவே எந்த பொருளாதாரமும், எந்த அரசியலும், எந்த தொழில்நுட்பமும், எந்த சமூக அமைப்பும் மனித மாண்பை மிதிக்க முடியாது, அதை வளர்க்க வேண்டும். ஆகவே இதைத்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்முடைய திருத்தந்தையர் செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு காலத்திலும் புதிய பிரச்சனை வந்தது, அதனை நற்செய்தியின் ஒளியில் அவர்கள் சிந்தித்து அந்த காலத்துக்குரிய ஞானத்தை கொடுக்கின்ற பதிலை கொடுத்தார்கள். அது இன்று ஒரு மிக பெரும் சமூக கொள்கை திரட்டாக வளர்ந்திருக்கிறது. அந்த வகையிலே நம்முடைய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் இன்று உருவாக்கி இருக்கின்ற செயற்கை நுண்ணறிவிக்கின்ற அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுப்பதாக அடுத்த அதிகாரங்களிலே அவருடைய சிந்தனைகளை நாங்கள் பார்ப்போம்.